வரகாத்து. தொடர்ந்து நாங்கள் குர்ஆனுடைய சில பகுதிகள் எடுத்து என்ன செய்கிறோம், அதுக்குரிய பொருள்களை விளக்கங்களை நாங்கள் பார்த்து வரோம். அப்போ அந்த வகையில் நாங்கள் நேற்று சூரத்துல் மாஊன் என்று சொல்லக்கூடிய சின்ன சூறா, அதுக்கான விளக்கத்தை பார்த்தோம். அப்போ அதுக்குரிய ஒரு சுருக்கத்தை சொல்லி போட்டு இன்ஷா அல்லாஹ் இன்றைய தஃப்சீருடைய விளக்கத்துக்கு நான் வருவோம் இன்ஷா அல்லாஹ். உண்மையில் அல்லாஹ் தஆலா மனிதரிடம் 2 விதமான கடமைகளை எதிர்பார்க்கிறோம். அதில் ஒன்று, ஒரு அடியான் தனது ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமைகள். 2வது, ஒரு அடியான் அல்லாத அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். நாங்கள் ஹுக்கூக்குல் இபாதன்னு பேசுகிறோம். அப்போ ஒருத்தர் அல்லாத திருப்தியை பெறுறதுக்கு அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். அதை மட்டும் செஞ்சு அல்லாஹ்வை திருப்திப்படுத்த இயலாது. அல்லாத அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அல்லாஹ் என்ன செஞ்சிருக்காங்க, வச்சிருக்கிறார். அப்போ அந்த வகையில் சூரா மாஊன் என்ன சொல்ல வர மெயினாக, அல்லாத அடியார்கள் கஷ்டப்படுகின்ற போது ஒரு மூமின் அதை பார்த்து அது தேவையில்லாத ஒரு விஷயம் எனக்கு என்று சொல்லி போக இல்லாத ஒரு விஷயம்தான் அடியார்கள் நலவு பொல்லப்புகள் என்ன செய்யணும், அவர் கலந்து கொள்ளணும், சுகதுக்கங்களில் பங்கேற்கணும். அப்படி அந்த அடியார்களை சந்தோஷப்படுத்துகின்ற போது ரொம்ப சந்தோஷப்படுவான் என்ற செய்தியை தான் சூரா மாஊன் சொல்ல வருது. ஒரு முறை அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ், ஐயுல் அமாலி அஃதல், நான் நிறைய அமல்கள் செய்கிறோம், அந்த அமல்களில் அல்லாஹ் தஆலாவுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய அமல் அது. எந்த அமல்கள் அல்லாஹ் தஆலா கூட நேசிக்கிறார், செய்கின்ற அமல்களில் எது அல்லாஹ் தஆலாவுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியது என்று கேட்டப்போ அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சுரூரும் துத்ஹிலுஹு அலா முஸ்லிமின், ஒரு முஸ்லிம்ட உள்ளத்துக்கு உங்களால் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்த இயலுமாக இருந்தால் அதுதான் அல்லாஹ் தஆலாவுக்கு இருக்கின்ற ஆகப்பெரிய விருப்பத்துக்குரிய அமல் என்று அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஏன்னா இந்த உள்ளம் கஷ்டப்படுகின்ற போது, வருத்தப்படுகின்ற போது, வேதனைப்படுகின்ற போது எங்களால் இயலுமாக இருந்துச்சுன்னா அந்த வேதனைக்கு ஒரு சப்போர்ட் ஒன்றை கொடுத்து அவனை உள்ள கல்வை சந்தோஷப்படுத்த இயலுமாக இருந்தால், அவன் சந்தோஷப்படுகின்ற போது எங்களோட செயல்களை வச்சு ரப்பு சந்தோஷப்படுவான் என்ற செய்தியை தான் நாங்கள் என்ன செய்யணும், சூரத்துல் மாஊன் என்ற செய்தியினூடாக நாங்கள் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்கள் சூரத்துல் அஸ்ர் என்று சொல்லக்கூடிய மிகவுமே சின்ன சூறா, 3 வசனங்கள் தான் இருக்கிறது. இந்த 3 வசனங்களை உண்மையில விளக்கத்தை பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு விளக்கத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்ல வர ஒரு மிகச்சிறிய சூறா. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொன்னார் இந்த சூறாவை பற்றி, சூரத்துல் அஸ்ரை பற்றி சொன்ன என்ன கருத்து தெரியுமா, லவ் ததப்பர ஹாதிஹி சூரா லகஃபத்ஹு, யாராவது ஒரு ஆள் அல்லாஹ்வை நோக்கி போகிறதுக்கு, ரொம்ப சந்தோஷப்படுறதுக்கு, அல்லாஹ் இந்த உலகத்தில் என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறான், நான் எப்படி வாழணும் என்ற விஷயத்தை ஒருத்தர் சூரா அஸ்ரை மட்டுமே படித்தார், இந்த சொல்ல வர செய்தியை அவர் எடுத்துக்கொண்டால், இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, இந்த சூறா ஒன்று போதும் அவர் நல்வழிப்படுறதுக்கு, இந்த சின்ன சூறா போதும், அவ்வளோக்கு நிறைய ஆழமான கருத்து இருக்குது என்று சொன்னாங்க. இன்னும் ஒரு கருத்தை அவர் சொன்னார், லவ்லம் யன்சில் இல்லா ஹாதிஹி சூரா லகஃபத்ஹும், அல்லாஹ் தஆலா இந்த முழு குர்ஆனை மிரக்காம சூரா ஃபாத்திஹா மட்டும் இறக்கியிருந்தார், லகஃபத்ஹும், அது அவருக்கு போதுமானது. அப்போ அந்த அளவு தூரம் இந்த சூரா சொல்ல வருகின்ற கருத்து மிகவும் முக்கியமானது. ஆனால் சின்ன சூறா, ஆனால் சரியான கருத்து ஆரம்பிக்கிறது ஹைர். இப்போ என்ன சொல்ல வர பார்ப்போம். அல்லாஹ் தஆலா இந்த சூறாவில் வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக,
என்று அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல காலம் நேரம் என்ற அந்த விஷயத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். குர்ஆன்ல நீங்க பார்க்கல அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை சொல்ல வரதுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? சத்தியம் செய்வான். வஷம்ஷி வதுஹாஹா, சூரியன் மீது சத்தியமாக, சந்திரன் மீது சத்தியமாக, இரவின் மீது சத்தியமாக, பகலின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு பொருள் மீதும் அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்வான். ஆனால் அல்லாஹ் தஆலா இஸ்லாம் என்ன சொல்லுது? அல்லாஹ் தஆலா பொருள் மீது அல்லாஹ்வோட படைப்பினங்கள் மீது சத்தியம் செய்து ஒரு விஷயத்தை வலியுறுத்த வருவான். ஆனால் ஒரு அடியான் சத்தியம் செய்வதாக சொன்னால் அல்லாஹ்வோட படைப்பினங்கள் மீது சத்தியம் செய்யக்கூடாது. தாயின் மீது, தந்தையின் மீது, அவர் மீது, இவர் மீது என்று என்ன செய்யலை? எந்த ஒன்றின் மீதும் அடியார்களுக்கு சத்தியம் செய்வது ஹராம், கூடாது. ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்ல வர்றதுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? சத்தியம் செய்வான். அப்போ அல்லாஹ் தஆலா ஒன்று மீது சத்தியம் செஞ்சால் அதை நீ கொஞ்சம் அவதானிங்க, அது மிகவும் பெருமதியானது. அப்போ இங்கே என்ன சொல்லுங்க? வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, நேரத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் தஆலா காலத்தின் மீது சத்தியம் சொல்லி என்ன சொல்றான்? இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறார். நஷ்டம், மிகப்பெரிய நஷ்டத்தில் இருக்கிறார், மிகப்பெரிய கஷ்டத்தில் இருக்கிறார். அவனோட வாழ்க்கை முழுக்க நஷ்டமானது. இன்னல் இன்சான, நிச்சயமாக, நிச்சயமாகவே எல்லா மனிதர்களும் லஃபீ ஹுஸ்ரின், கஷ்டத்தில் நஷ்டத்தில் இருக்கிறாங்க, வாழ்க்கை ஃபெயிலியர் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு சொல்றான். மனித வாழ்க்கை நஷ்டமாகிடக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை சொல்லி போட்டு இல்லல்லதீன ஆமனு, ஆனால் நஷ்டம் இல்லாத வாழ்க்கை யாருக்கு தெரியுமா? ஈமான் கொண்டவர்கள். இப்போ வாழ்க்கையில் வாழ்கிறார்கள் எல்லாருமே நஷ்டவாளிகள், தோல்வி அடைந்தவர்கள். இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டு, வஅமிலு ஸாலிஹாத், அந்த ஈமானுக்கு ஏற்ற விதமாக தந்த வாழ்க்கையை அமல்களை அமைச்சு கொண்டு, வதவாஸௌ பில் ஹக்கி, சத்தியத்தை ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து கொண்டு, வதவாஸௌ பிஸ் ஸப்ர், பொறுமையை ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொள்கின்ற இந்த 4 பண்புகளும் யாரிடம் இல்லையோ அவர்கள் அனைவர்களும் லஃபீ ஹுஸ்ரின், நஷ்டத்திலே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற சுருக்கமான ஒரு மொழிபெயர்ப்பு. இப்போ நான் பார்ப்போம், அதுக்குள்ள விளக்கத்தை போய் கொஞ்சம் பார்ப்போம். ஹைர், இப்போ நீ பாருங்கள், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. மேல் இந்த காலம் என்ற இந்த சொல்லுக்கு அல்லாஹ் தஆலா எடுத்திருக்கிற வசனம் காலத்துக்கு அரபில் நிறைய சொல்கள் இருக்குது. அத்தஹர் இருக்குது, அஸ்ஸமான் இருக்குது, அல் வக்த் இருக்குது. இதெல்லாம் காலம் நேரம் என்ற கருத்து தான் குறிக்கும். ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த சொற்கள் எதையுமே எடுக்காம அல்லாஹ் தஆலா எடுத்திருக்க சொல்ல என்னன்னா வல் அஸ்ர், காலம், அஸ்ர் என்ற அந்த சொல்ல அல்லாஹ் தஆலா எடுத்திருக்கிறார். உண்மையில் என்ன இந்த அஸ்ர் என்ற சொல்? சில அறிஞர்கள் சொல்லுவாங்க இது அசர் நேரத்தை குறிக்கும் அப்படி என்று. அப்போ அந்த அசர் நேரம் பெருமதியானது. சில போது அவர் சாப்பிட்டு சரி ஓய்வெடுத்து போட்டு இருந்தால் சில சந்தர்ப்பங்கள் அவர்களுக்கு அசர் தொழுகை மிஸ் ஆகிடும். ஏன்னா அப்படி மிஸ் ஆகிற அளவுக்கு அது சாதாரண ஒரு நேரம் அல்ல என்றதை குறிக்கிறதுக்காக ஒரு விளக்கமாக ஒன்று சொல்லுவாங்க, அசர் நேரத்தின் மீது சத்தியமாக. ஆனால் அதையும் விட சொல்லுவாங்க இல்லை, ஒட்டுமொத்த வாழ்க்கையின் மீது, காலத்தின் மீது சத்தியமாக என்ற அந்த கருத்து மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், அல்லாஹ் தஆலா எடுத்திருக்க சொல் அஸ்ர். அரபில் சொல்லுவாங்க அசீர்ன்னு சொன்னால் ஜூஸுக்கு செல்வது, அந்த புளியப்பட்ட அந்த ஜூஸுக்கு தான் சொல்கிறேன் அசீரன்னு. அப்போ அந்த சொல் அல்லாஹ் தஆலா காலத்துக்கு பிரயோகிக்கிறதுக்கான காரணம் என்ன கேட்டால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் எதனை ஒரு 50, 60, 70 வருஷம் வாழ்ந்தா, 30, 40 வருஷம் வாழ்ந்தா, அந்த வாழ்க்கை அப்படியே புளிஞ்சா எது மிச்சமாக இருக்குதோ அதுதான் நம்மளோட வாழ்க்கை. அவன் உலக வாழ்க்கையில் கொடுத்த 50, 60 வருஷ ஆயுள மறுமைக்காக அதை புளிஞ்சு எப்படி சாராக எடுக்கிறானோ அந்த சாறு தான் அவனுக்கு மறுமைக்கு மிச்சமாக இருக்க போகுது. என்னோட வாழ்க்கையை என்ன செய்யுங்க, இந்த ஆயுள மேக்சிமம் புளிஞ்செடுங்க. எதுக்காக? மறுமைக்காக.
நீங்கள் இந்த உலகத்தில் எந்த அளவு தூரம் உங்களோட வாழ்க்கையை மறுமைக்காக புள்ளிறீங்களோ, மேக்சிமம் பயன்படுத்துகிறீங்களோ, முழு பயணம் எடுங்க. நீங்கள் எந்த அளவு தூரம் இந்த வாழ்க்கையை ஆயுள மறுமைக்காக புளிஞ்சி சாராக எடுக்கிறீங்களோ அதுதான் நம்மளோட வாழ்க்கையை இருக்க போகுது. இப்போ நீங்கள் யோசிச்சு மறுமுகம், இன்றைய நாளை நாங்கள் மேக்சிமம் மறுமைக்காக புளிஞ்சோமா? சொல்லுவோம் இல்லையா? ஒரு ஜூஸை ஒருத்தர் கொஞ்சம் புளிஞ்சோன்னா இன்னும் மிரிக்குது, கொஞ்சம் அழகாக புளிங்க, இன்னும் மிரிக்குது. அதில் சும்மா வச்ச அந்த பழம் என்ன செய்யும்? பயன் இல்லாமல் அப்படியே அசடா போய்த்துடும். நிறைய பேர் வாழ்க்கை என்ன செய்யுது? எந்த பயனுமே இல்லாமல் மறுமைக்கு பயன்படுத்த இயலாத அளவுக்கு துனியாவில் கரைஞ்சி நாசமாக போகுது. நாசமாக போகுதா இந்த வாழ்க்கை? அநியமாக போகுதா? மறுமையில் இந்த வாழ்க்கைக்கு எடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையா? லஃபி ஹுஸ்ரின், நீங்கள் நஷ்டவாளிகள், கஷ்டவாளிகள். எந்த அளவுக்கு? வல் அசுர், உங்களுக்கு தந்த இந்த ஆயுளின் மீது சத்தியமாக, உங்களுக்கு தந்திருக்கிற 30-40 வருஷ ஆயுளின் மீது சத்தியமாக, நீங்கள் வெற்றி அடையணுமா, நீங்கள் தோல்வி அடையணுமா? இந்த 30-40 வருஷ வாழ்க்கையை நீங்கள் மேக்சிமம் புளிங்க சுவர்க்கத்துக்காக, நீங்கள் மேக்சிமம் யூஸ் பண்ணிக்கோங்க மறுமைக்காக. எப்படியோ இந்த வாழ்க்கை போகும், கடந்து போகும். அதன் என்ன செய்யுங்களுக்கு நிப்பட்டையலாம், அது அப்படியே கடந்து கொண்டு போகுது. ஆனால் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? 30-40-50 வருஷம் போகுது, தாடிகள் பழுக்குது, நரைக்குது, உடம்புகள் அப்படியே வீக்காக போகுது. நாளை மறுமைக்கு போகும்போது அவர்கிட்ட என்ன இருக்குது என்று சொன்னால் ஒன்றுமே இருக்காது. நாளை ரப்பை சந்திக்கிறதுக்கு அவரை மேக்சிமம் அந்த வாழ்க்கை என்ன செய்யலை? புளிஞ்செடுக்கலை, கசஞ்சி எடுக்கலை. என்னோட வாழ்க்கையோட சாரம் என்ன? இந்த தந்தை இந்த ஆயுளை மேக்சிமம் புளிங்க, வீணாக்கிடவானாம். மறுமைக்கு இல்லாத இந்த வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கையில் நஷ்டம்தான். எப்படி நஷ்டம்? ரப்புல் ஆலமீன் சொல்றான், வல் அஸ்ர், உங்களுக்கு தந்திருக்கிற இந்த நேரம் காலத்தின் மீது சத்தியமாக. இந்த மனிதன் நேரத்தை வீணடிக்கிறான், காலத்தை வீணடிக்கிறான், ஏனோ தானோடு கழியுது. சில போது சிலருடைய வாழ்க்கையில மேக்சிமம் போது மகளை கல்யாணம் முடிக்கிறதுக்கு, மகளை கல்யாணம் முடிச்சு கொடுக்கறதுக்குன்றே ஆயுள் பேய்த்திடுது. எப்படி? இல்லை, எனக்கு பெருசா அமல் செய்ய கிடைக்கல, எனக்கு இஸ்லாத்தை படிக்க நேரம் கிடைக்கல, இஸ்லாத்தை அடுத்தவர்கள் சொல்றதுக்கு எனக்கு எங்க நேரம் இருக்குது, தொழக்கூடவே எனக்கு நேரம் இல்லை. ஏன் நேரம் இல்லை? அவர் முழுக்க முழுக்க மகளோட கல்யாணத்தை, அந்த ஆடம்பரமான வாழ்க்கையை கட்டி எழுப்புறதுல வாழ்க்கையை புளிஞ்சவங்க. ஒரு சொல்றார், நான் கிட்டத்தட்ட அவருக்கு 3-4 பொம்பளை பிள்ளைகள். அவர் எப்போ கல்யாணம் முடிச்சு பிள்ளைகள் கிடைக்க ஆரம்பிச்சோ அதோட என்ன செஞ்சார்? பிள்ளைகளை கல்யாணம் முடிக்கணுமென்ற நசில பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சு கொடுக்கறது பிரச்சனை இல்லை, முடிச்சு கொடுக்கணும், நல்ல இடங்களை பார்த்து முடிச்சு கொடுக்கணும், அதில் மார்க்கம் இருக்குதா ஒழுக்கம் இருக்குதான்னு பார்க்கணும், மிகவும் முக்கியம். ஆனால் அவர் சொல்றாரு, நான் எப்போ என் பிள்ளைகள் பிறந்தாங்களோ, அவங்க நடக்க ஆரம்பித்தாங்களோ, அப்போ நான் யோசிச்சேன் என் பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும் என்று வெளிநாட்டுக்கு போனவர், பேய்த்து அங்கேயே காலத்தை கழித்தவர், இங்கே வரும்போது பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தாரு. ஆனால் வாழ்க்கையை முழுக்க முழுக்க பயன்படுத்தினது ஒரு ஜொப்புக்காக. இப்போ வந்து பார்க்குறாரு, மார்க்கத்துக்காக வாழணும்னு யோசிக்கிறார். இப்போ அவர் வயசு, இப்போ அவன் முடிச்சு கொடுத்து போயிட்டாங்க. இப்போ சொல்கிறார், இப்போ நான் மறுமைக்காக சம்பாதிக்கணும், மறுமைக்காக சம்பாதிக்கணும்னு யோசிக்கும் போது அவர்கிட்ட நேரம் இல்லை, சுஜூத் செய்கிறதுக்கு நேரம் இல்லை. நோயாளி, அங்கே இருந்து கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு அப்படியெல்லாம் வந்து போட்டு எல்லாரையும் முடிச்சு கொடுத்து இப்போ யோசிக்கிறாரு, நான் ரப்புக்காக என் வாழ்க்கையை கொடுக்கணும்னு யோசிக்க. அப்போ அதுக்கு முன்னுக்கு யாருக்காக கொடுத்தது? நீ யோசிச்சு பாருங்க. இந்த வாழ்க்கையில் நிறைய பேர் வாகனம் கொண்டு வாங்கி இந்த ஊருக்கும் உலகத்துக்கும் கலஸ் காட்டுறதுக்காக வாழ்க்கையை நாசமாகி கொண்டிருக்கிறாங்க. சில போது இந்த ஊரில் உலகத்தில் ஆடம்பரமான ஒரு வீட்டை கட்டி நான் பெருமை பாராட்டணும் என்று சொல்றதுக்காக வேண்டி வாழ்க்கையை அப்படியே அழிச்சு கொண்டிருக்கிறாங்க. நான் சொல்லலை வாழ்க்கையில் உலகத்தில் சம்பாதிக்கிறது பிள்ளைன்னு சொல்லலை. எதுக்காக சம்பாதிக்கணும்? நோக்கம் ஒன்று இருக்கணும். எதுக்காக இருக்கணும்? உலகத்தில் அப்படியே வாழ்ந்து அனுபவிச்சுட்டு அப்படியே வச்சுட்டு போகிறதுக்காக இந்த வாழ்க்கை, இந்த ஆயுள் வாழ்க்கைன்னு ஆரம்பிச்சாச்சு. ஆரம்பிச்சு இந்த வாழ்க்கை நாங்கள் விரும்பிய ஒரு ஓடிக்கொண்டிருக்குது.
எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்குது? கபரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்குது. இமாமுனா ஹசனுல் பஸ்ரி ரஹிமுல்லா சொன்னார், என்ன சொன்னார்? மனிதனே, போன்ற வாழ்க்கை என்பது நேரத்தின் பண்டில். நேரம் இருக்குதானே, அது ஒரு பண்டில் எல்லாம் தந்திருக்கிறான். சிலாக்களுக்கு 30, 40, 50, 60, 70, 75 சொல்லி போட்டு ஒரு பண்டில் கொடுத்து வச்சிருக்கேன். இதுதான் அவனோட லைஃப் அப்படின்னு. இவ்வளவுதான். அப்ப என்ன செய்யுது? அந்த பண்டில் ஒவ்வொரு நாளாக என்ன செய்யுது? போய்கொண்டு இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட எங்களுக்கு பெரும்பாலும் நான் நினைக்கிறேன், இங்கே இருக்கிறவங்க பலரில் அல்லாஹ் தஆலாக்கு தெரியும், அல்லாஹ் தஆலா எந்த நேரத்தை வச்சிருக்கிறான்னு தெரிய, நாளைக்கோ நாளாண்டைக்கோ எங்களோட மூச்சு அதுக்கும் ஒரு அளவு இருக்குது. இத்தனை மூச்சுகள் தான் உலகத்தை விடுவீங்கன்றது அல்லாஹ்வோட தீர்மானம். எவ்வளோ மூச்சு விட்டுட்டோம்? விட்ட மூச்சுகள் கூடயா? இதுக்கு பிறகு விட இருக்கிற மூச்சுகள் கூடிய ரப்பு தெரியும், எனக்கு தெரியா. அப்போ என்ன தெரியுமா? அவருடைய கடைசி மூச்சை விட்டுட்டார். கடைசி மூச்சு அது முடிஞ்ச அப்புறம் உலகத்து சந்தர்ப்பம் முடிஞ்சு. இப்போ எங்களை கடைசி மூச்சை நாங்கள் எப்போ விட போகிறோம்? இன்னும் 5, 10 மூச்சா, 20, 30 மூச்சா, 40, 50 மூச்சா? இன்றைக்கு மட்டுமா நாங்கள் மூச்சு எடுக்க போகிறோம்? இவ்வளவுதான் எங்களோட லைஃப். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் மூச்செடுத்து கொண்டிருக்கிறான். உலகத்துக்காக, மறுமைக்காக மூச்செடுக்கிறதுக்கு நேரமே இல்லை என்ற அளவுக்கு, ரப்ப சந்தோஷப்படுத்துறதுக்கு ஆள மூச்செடுக்கிறதுக்கு நேரமே இல்லைன்ற அளவுக்கு இந்த மனிதன் உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான். லஃபி ஹுஸ்ரின், இவன் ஓடுகின்ற ஓட்டம் நஷ்டத்தில் வைக்க முடியும், கஷ்டத்தில் வைக்க முடியும். ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அவங்க ஒரு கிறிஸ்தவ ஒரு மனிதரை சந்திக்கிறார். ஒரு பயணம் போன சந்தர்ப்பத்தில் வயதான ஒரு ஆள். அவரை பார்த்தா இயற்கையில் அவருக்கான ஒரு நல்ல ஒரு பண்பாடு உள்ள ஒரு ஆள், கிறிஸ்தவ மனிதர் ஒருத்தர். அவர் அப்படியே கஷ்டப்பட்டு இப்போ வயோதிபத்தில் இருக்கும்போது அவரை பார்த்து அழுகிறாங்க, அந்த மனிதரை பார்த்து அழுகிறாங்க. அப்போ பக்கத்தில் தோழர் கேட்டாங்க, அமீர் மோமினி அவரை பார்த்து நீங்கள் ஏன் அழணும்? இல்லை, அந்த மனிதனை பார்க்கும்போது எனக்கு ஒரு குர்ஆன் வசனம் ஞாபகம் வந்துச்சு. என்ன வசனம்? சூரா காஷியால ஒரு வசனம் ஒன்று வருது, ஆமிலத்தன் நாசிபா. உலகத்தில் இவங்கெல்லாம் யார் தெரியுமா? ஆமிலத்தன் நாசிபா, அமல் செஞ்சு டயர்டான ஆட்கள். எதுக்காக? அந்த அமலில் அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லை, பாவம். இதுவரைக்கும் வயசாகி கஷ்டப்பட்டு உழைச்சி டயர்டாக போனாக்கள். ஆனால் இந்த டயர்டாக போனாக்கள் தஸ்லா நாரன் ஹாமியா, நாளை மறுமையில் நரக நெருப்பின் நுழைவார்கள் என்று குர்ஆன் சொல்லுது. ஏன்னா இவருடைய கஷ்டத்துக்கு அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லை. இப்போ நான் எவ்வளோ கஷ்டப்படுறோம்? நான் சொல்லும், பிறந்ததிலிருந்து கடைசி நாள் வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு ஓடுறோம். தூங்காம சாப்பிடாம அப்படி உழைக்கிறோம். உடம்பெல்லாம் அப்படி உழைச்சி முடியுது. ஆனால் இந்த உழைப்பைக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் கூலி தருவதற்கு தயார் இல்லைன்னு சொன்னால் லஃபி ஹுஸ்ரின், உங்களோட முயற்சிகள் அனைத்தும் ஃபெயிலியர். இப்போ யோசிச்சு பார்க்கும், எங்கள்ட முயற்சிக்கு அல்லாஹ் தஆலா ரப்பு கூலி தராட்டி, இந்த வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்காட்டி, அல்லாஹ் தஆலா இந்த வாழ்க்கையை பார்த்து சந்தோஷப்படாட்டி, உலகத்தில் உள்ளாக்கள் அவங்க இவங்க சந்தோஷப்பட்டாங்க என்பதுனால மறுமைக்கு வரப்போறது இல்லை. நான் திரும்ப சொல்றேன், சில கலந்துமா செய்வாங்க, ஒரு நட்சத்திர ஹோட்டலில் அப்படியே பெரிய ஒரு ஆடம்பரமான திருப்திகரமான ஒரு வாழ்க்கையை, ஒரு திருமண வைபவத்தை நடத்தி போட்டு சொல்லுவார், என் மகளோட திருமணத்தை நான் ஊரே பார்க்குற அளவுக்கு, ஊரை பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு மாஷால்லாம் நான் செஞ்சு முடித்தேன்னு சொல்லி போட்டு. நான் கேட்குறேன், இதுதானே வாழ்க்கையோட நோக்கம்? இந்த உலகத்தில் அடுத்தவர்களுக்கு காட்டுறதுக்கு தான் நாங்கள் வாழ வந்தோம். வல் அஸ்ர், காலம் நேரத்தின் மீது சத்தியமாக, நிச்சயமாக மனிதன் பிறந்தது அவனோட வாழ்க்கை பெரிய ஒரு நஷ்டம். அவன் உழைத்தது நஷ்டம், அவன் சம்பாதித்தது நஷ்டம், அவன் குழந்தைகளோடு நேரங்கள் காலங்களை கழித்தது நஷ்டம். வாழ்க்கையில ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நஷ்டமாக இருக்குது. காரணம் வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக அவன் காலத்தை மறுமைக்காக பயன்படுத்தலை, நேரங்களை காலங்களை அல்லாஹ் தஆலாவுக்காக பயன்படுத்தலை. எனவே இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ரின்,
ஒட்டுமொத்த மனிதர்களும் நஷ்டத்திலே இருக்கிறார்கள். இப்போ நீ யோசிச்சு பாருங்க, இங்கே வசனத்தை நீ பாருங்க, அரபு படித்தாங்க தெரியும். ஹுசுர் என்று சொல் அந்த அல்ல பயன்படுத்தாமல் அல்ல சொல்கிறான். லஃபில் ஹுசுர் என்றது வேறு, லஃபி ஹுசுர் என்றது வேறு. இங்கே எல்லாத்துல அல்ல போடலை, அது சொல்லுவாங்க நக்கீரான்னு சொல்லுவாங்க. இது ஒரு நக்கீரமான சொல்ல. நக்கீரான்னு என்ன அர்த்தம்? அதை மாரிஃபான்னு சொல்கிறது வந்து அல்ல போட்டிருந்த அர்த்தம் தெரியுமா? இன்னின்ன நஷ்டங்கள் என்று கவுண்ட் பண்ணேலுமானது. அல்ல என்ற சொல் இல்லாட்டி ஹுசுர் எந்த நஷ்டம் என்று தெரியாது. எல்லா விதமான நஷ்டமும், குடும்ப வாழ்க்கையும் நஷ்டம், தொழில் வாழ்க்கையும் நஷ்டம், அவருடைய சமூக வாழ்க்கையும் நஷ்டம், அவருடைய இளமையும் நஷ்டம், அவருடைய முதுமையும் நஷ்டம், ஒட்டும் அவர் படித்ததும் நஷ்டம், அவர் பெற்ற பட்டங்களும் நஷ்டம், எல்லாமே நஷ்டம். எனவே எல்லா விதமான நஷ்டத்திலும் மனிதர்கள் இருக்கிறார்கள். இல்லல்லதீன ஆமனு, யார் இந்த நஷ்டத்தை தப்பேலும்? உங்களுடைய இந்த லைஃப்பை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். 4 விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்கள் உங்களோட லைஃப், உங்களோட பிஸ்னஸை கொண்டு போய் என்ன செய்றீங்க? உங்களோட சல்லியலத்தை வச்சுக்கொண்டு அப்படி வச்சுக்கொண்டிருக்கிறீங்க. அது கரைஞ்சி போகுது. புள்ளைகளுக்கு கொடுக்குறீங்க, அதை கொடுக்குறீங்க எல்லாம் கொடு, கடைசியில் முடியும் போது சல்லி முடிச்சு பிறகு பார்த்தா 5-10 வருஷத்துக்கு பிறகு உங்கள்கிட்ட இருந்த கேபிட்டல் முடிச்சு. என்ன சொல்லுவீங்க? நஷ்டம். அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், நீங்கள் 4 விஷயங்கள் இல்லாமல் வேற எந்த விஷயத்திலையும் உங்களோட நேரங்களை காலங்களை இன்வெஸ்ட் பண்ண வேணாம். அப்படி இன்வெஸ்ட் பண்ணினா உங்களோட லைஃப் நஷ்டத்தில் முடியும். எதில் முதலாவது இன்வெஸ்ட் பண்ணணும்? எது? இல்லல்லதீன ஆமனு, ஈமான்ல கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க. வஅமிலு ஸாலிஹாத், அந்த ஈமான் எந்த அமலை எதிர்பார்க்குதோ அந்த அமல்களை செய்யறதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஈமானுக்கும் அமலுக்கும் டைமே இல்லை என்று சொன்ன மனிதன் எடுக்கிறதுக்கு உண்டு இல்லை. அப்படி யோசிச்சு பாருங்க. அப்போ ஈமான் என்ன? ஈமான் என்று சொல்றது வந்து, அதாவது உலகத்தில் முதலாவது படிப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்ப படிக்கிறது. முதலாவது படிப்பு என்ன தெரியுமா? இந்த உலகத்துக்கு நான் எப்படி வந்தேன் என்றதை படிக்கிறது. உலகத்தில் அடுத்த படிப்பு என்ன? இந்த உலகத்தில் நான் எப்படி வாழணும் என்றதை படிக்கிறது. இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு என் வாழ்க்கை எப்படி இருக்கணும் என்றதை படிக்கிறது. ஒரு மனிதனுக்கு தெரியா நான் ஏன் பிறந்தேன், நான் எப்படி வாழணும், இந்த மௌத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கை எப்படி இருக்கும், அது நல்லா இருக்குமா, அசிங்கமாக இருக்குமா, வெற்றியாக இருக்குமா, தோல்வியாக இருக்குமா? இந்த ஈமான் இல்லை. அவருக்கு எது விளங்குது? உலகத்தில் நான் வாழ்றது நஷ்டமா கஷ்டமானு மட்டும்தான் பார்க்குறார். உலகத்தில் நான் பெரிய நஷ்டமாப்பா, என் பிஸ்னஸ் லாஸ்ட் ஆகிட்டு 3-4 வருஷங்கள் அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் என் பிஸ்னஸ் நல்லா இருந்துச்சு, ப்ராஃபிட்டாக இருந்துச்சு. இந்த கடைசி வருஷமாக பார்க்கும்போது லாஸ்ட். உங்களுக்கு துனியாவில் உள்ள லாஸ்ட் ப்ராஃபிட் மட்டும்தானே விளங்குது? ஆகிரத்துக்குள்ள லாஸ்ட் ப்ராஃபிட் உங்களுக்கு விளங்கலையா? உண்மையில நீங்கள் நஷ்டவாளிகள். அல்லாஹ்வுத்தாலா எதை செஞ்சால் சந்தோஷப்படுவான் என்றது ஈமான் உங்களுக்கு இல்லை. அல்லாஹ்வுத்தாலா எதை பேசினால் சந்தோஷப்படுவான் என்றது உங்களுக்கு தெரிய ஏனோ தானோடு வாழ்றீங்க. லஃபீ ஹுஸ்ரின், மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான். இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட வாழ்க்கை அது ப்ராஃபிட்டுக்குரிய வாழ்க்கை. ஈமான் இல்லாத வாழ்க்கை அது நஷ்டத்துக்குரிய வாழ்க்கை. நீங்கள் சும்மா வச்சு பாருங்க, நாங்கள் இந்த இலங்கை என்ற இந்த நல்ல ஒரு நாட்டில் நாங்கள் வாழ்கிறோம். அல்லாஹ் தஆலா அந்த ஈமானுக்குரிய பாக்கியத்தை நாங்கள் பெருசாக கஷ்டப்படலை, பெரிய முயற்சிகள் எடுக்கல இல்லையா? சஹாபாக்கள் ஈமானுக்காக எடுத்த முயற்சி மாதிரி. அவங்களுக்கு இருந்த 2 சாய்ஸ், நீங்கள் பிறந்த ஊரா அல்லது ஈமானா. சொன்னாங்க, எங்களுக்கு பிறந்த ஊரை விட ஈமான் எங்களுக்கு தேவை. மதீனாக்கு ஹிஜ்ரத் போனாங்க. குடும்பமாக ஈமானா என்றா இல்லை, எங்களுக்கு ஈமான் தான். உங்களோட சொத்து செல்வங்களா ஈமானா? இல்லை, எங்களுக்கு ஈமான் தான். எந்த அளவுக்கு தெரியுமா? பிள்ளையா ஈமானா என்ற எங்களுக்கு ஈமான் தான். இந்த உலகமே எங்களை விட்டு போனாலும் பிரச்சனை இல்லை, இங்கே மனிதர்களை எங்களை விட்டு போனாலும் பிரச்சனை இல்லை. கடைசிக்கு மௌத்தாகும் போது ஈமானோட மௌத்தா போகணும். இல்லல்லதீன ஆமனு, அல்லாஹ் விளங்கின நிலைமையில, அல்லாஹ் சந்தோஷப்படுத்தின நிலைமையில அந்த ஈமானோடு மௌத்தாகின்ற மனிதர்களை தவிர உலகத்தை இவர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக உலகத்தையே விட்டு கொடுத்தார்கள்
நஷ்டத்திலே இருக்கிறார்கள். ஒரு இஸ்லாமிய அறிஞரோட ஒரு சம்பவத்தை நான் சொல்லி நான் பின்னால் உள்ள விஷயத்தை சுருக்கமாக விளக்குறேன். நான் யாருக்காக வாழ்கிறோமோ கடைசி நேரம் எங்களோட சக்கராத்து நேரத்தில் அதை நினச்சி கொண்டு தான் நாங்கள் மௌத்தா போவோம். ஒருத்தர் சல்லி 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 என்று வாழ்றாரா, அவரோட இறுதி நேரம் சல்லி சல்லி என்று தான் மௌத்தா போவார். ஒருத்தர் இந்த உலகத்தில் துனியாவுக்காக புகழ் பட்டம் பதவிகளுக்காக என்று வாழ்கிறாரா, கடைசி நேரம் அதுக்காக அவருடைய கவலையெல்லாம் அவர் மௌத்தா போவார். ஒருவர் ஒரு இளைஞர் ஒரு பெண்ணுக்காக வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டு வாழ்வாரா, அவருடைய இறுதி நேரம் அந்த பெண்ணை பேரை சொல்றதாக தான் இருக்கும். அதெல்லாம் பார்த்து களிமாவுக்காக நீங்கள் வாழ்றீங்களா, அப்போ நீங்கள் சும்மா யாரில் என் இறுதி நேரம் களிமாவுக்காக களிமாவுக்குரிய சந்தர்ப்பத்தை தாண்டி மட்டும் கேட்குறதில்ல, வாழ்க்கை அதுக்காக இருக்கணும். அதுக்காக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வரும். என்ன வாழ்க்கையை களிமா தானே, அல்லாஹ் தானே, அல்லாஹ் ரசூல் தானே, இதுதான் என்னோட சிந்தனையா. அல்லாஹ் சந்திக்கின்ற போது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற களிமா வருமா இல்லை? என்னோட வாழ்க்கை அதுக்காகவே. ஒரு எஜிப்டில் உள்ள ஒரு இளைஞர், ஒரு இஸ்லாமிய அறிஞர் வரலாறு சொல்கிறார் ஒரு புத்தகத்தில். ஷைத்தான் எப்படியெல்லாம் இளைஞர்களோட உள்ளங்களை ஊடுருவாங்க என்ற அந்த புத்தகத்தில் மதுஹல் மின் மதாஹிலி ஷயாத்தீன், ஷைத்தான் எப்படி மனித உள்ளங்களில் ஊடுருவான் என்ற அந்த புத்தகத்தில் ஒரு சம்பவத்தை சொல்கிறார். என்ன சம்பவம்? ஒரு இளைஞன் அழகாக கிராத் ஓதுறார், ராகத்தோடு அதான் சொல்வார். அந்த ஏரியாவில் அதான் சொன்னால் அந்த ஏரியாவில் எல்லாருக்கும் சரி கவர்ச்சி அரிக்கும், அவ்வளோ இனிமையாக இருக்கும் அவரோட குரல். அப்படி எல்லாத்துக்கும் அந்த இளைஞனுக்கு குரல் வளத்தை கொடுத்துருந்தோம். என்ன செய்கிறார் அவர்? நிஜிப்பில் வந்து முஸ்லீம் மலாக்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிற ஏரியாக்கள் இருக்கிறது. அப்போ இவர் அந்த அதானை சொல்லும்போது சரியா ஆக்களே கேட்பாங்க, இனிமையோடு கேட்பாங்க, ஆர்வத்தோடு கேட்பாங்க. அவர் அப்படி அதான் சொல்லுகின்ற அந்த கண்ணாடி ஜன்னலில் வெளியோரமாக பார்க்குறார். இவர் அதான் சொல்லும்போது ஒரு யுவதி உண்டு, ஒரு கிறிஸ்தவ பெண் உண்டு, முன்னுக்கு வந்து அந்த அதானை கேட்டுக்கொண்டிருப்பார். அப்போ இவர் காணும்போது ஒரு நாள் பாதையில் போகும்போது அந்த பெண்ணை சந்திக்கிறார். இவர் அறிமுகமாகிறார். அவள் கேட்குற, நீங்கள அதான் சொல்கிறீங்க? எஸ், நான் தான். உங்களோட அதான், நான் கிறிஸ்தவ பெண்ணாக இருந்தாலும் கூட உங்களோட அதான் நல்லா இருக்குது. பேச்சுவார்த்தை தொடருது. அந்த அல்லாஹ் தாலாவுக்காக சென்ன அதான் இப்போ அந்த பிள்ளைக்காக மாறுது. அதான் சொல்லும்போது இப்போ அந்த புள்ள வருது, கேட்டுக்கொண்டிருக்கிறார். இப்போ ரெண்டு பேருக்கு தொடர்பு இருக்குது. எங்கே ஷைத்தானுடைய வலையில் நாங்கள் வீழ்ந்துடுவோமோ லைஃப் அவ்வளவு தான். அப்படி போகும்போது ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த விஷயம் அவனோட வீட்டை கேள்விப்படுது. இப்போ அந்த புள்ள அந்த பொடியன் ஈமான பதவி கொடுக்குற அளவுக்கு போய்த்தார், வாழ்க்கையை கல்பை கொடுத்துட்டாரு. இப்போ என்ன செய்கிறேன்னு கேட்டால் அந்த புள்ள சொல்ல, நான் உங்களை முடிக்கணும். வாப்பா சொல்கிறாரு, நீ அந்த கிறிஸ்தவ மதத்துக்கு வரணும். எஸ், உனக்காக நான் என் வாழ்க்கையை தந்தாச்சு, நேரங்கள் காலங்கள் இப்போ உனக்காகத்தான். ஒன்றை முடிக்கிறாரு சொன்னால் என் ஈமானும் எனக்கு தேவையில்லை என்று சொல்ல அளவுக்கு போகிறார். எத்தனை இளைஞர்கள் வாலிபர்கள் இந்த ஈமானுக்காக உலகத்துக்காக இந்த மார்க்கத்தை விட்டு கொடுத்து கொண்டு, தொழுகையை விட்டு கொடுத்து கொண்டு, மறுமையை விட்டு கொடுத்து கொண்டு வாழ்க்கை லஃபிய ஹுசர் நஷ்டத்தில் இருக்கிறாங்க தெரியுமா? இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? ஏன்னா இந்த இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு மட்டுமல்ல, அல்லாத அடியார்களுக்கு போய் சேரணும், சொல்லணும். எத்தனை பேர் இந்த மவுத் சுவர்க்கத்தை நோக்கியதாக இருக்குது. இந்த கவலை நபிமார்களுக்கு இருந்த கவலை இல்லையா? அந்த பொடியன் பள்ளியில் ஒரு சின்ன ஒரு வேலையை ஒன்று செய்ய போகல, ஏனியில் தடுக்கி அப்படி விடுறான், தலை படுது, துடிக்கிறார். எல்லாரும் வார களிமா செல்ல வேண்டிய வாய் அந்த புள்ளிட பேரை செல்லு கொண்டிருக்கிறான். அந்த புள்ளிட பேரை செல்றான். பொருளாக பார்த்து என்ன இவர் செல்லாரு? அப்படி அல்லாஹ் அக்பர்னு சொன்ன வாயில் வரணும் இல்லையா களிமா? வரல. அவருடைய ஏக்கம் அந்த புள்ளை அடையணும். இப்போ மௌத்தா போகுது, அந்த புள்ளையோட ஏக்கத்தோட மௌத்தா போகிறார். நவுது பில்லாஹி, நல்லா பாதுகாக்கணும். அதில் இளைஞர்கள் இப்படியெல்லாம் வாழ்க்கையை தொடர்ந்து ஆக்களோட பலருடைய இளைஞர்களுடைய உண்மை சம்பவங்கள் அவர்கள் தோத்து சொல்லார். இளைஞர்களை பாடம் படிங்க. உங்களோட வாழ்க்கை அல்லாஹ்வுத்தாலா கபூல் செய்யணும் இந்த மார்க்கத்துக்காக, உங்களோட வாழ்க்கை அல்லாஹ்வுத்தாலா கபூல் செய்யணும் இந்த தீனுக்காக, அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையை கபூல் செய்யணும் ஈமானுக்காக,
அல்லாஹ் தாலா உங்களோட வாழ்க்கையை அல்லாஹ் தாலா கபூல் செய்யணும். நாளை மறுமைக்கு சுவர்க்கத்துக்காக நாளை மறுமை பேத்து பார்த்து அங்கே அல்லா சுவர்க்கத்துக்கான வாழ்க்கையாக இல்லாட்டி சுபான்லா திருப்பி வரையிலவே இல்லை. நினச்சிக்கோங்க, இது அல்லாஹ் தாலா தந்த ஆயுள் லஃபி ஹுஸ்ரின். அல்லாஹ் சொன்ன நஷ்டவாளிகளின் கூட்டத்தில் அல்லாஹ் தாலா எங்களை சேர்க்காமல் அல்லாஹ் பாதுகாக்கணும் சொல்கிறான் அல்லாஹ் தாலா. நான் மற்ற வசனத்தை சுருக்கமாக சொல்லிட்டு முடிக்கிறேன். ஈமான் கொண்டு வாமிலு சாலிஹாத், அந்த ஈமானின் அடிப்படையில் உங்களோட வாழ்க்கையை அலங்கரிச்சிக்கோங்க. உங்களோட பேச்சை, உங்களோட மூச்சை, உங்களோட குடும்ப வாழ்க்கை, உங்களோட வியாபாரம், இதுகளெல்லாம் ஈமானுக்கு முரணாக இருந்துடக்கூடாது. வாயிலிருந்து வார வார்த்தைகள் ஈமானுக்கு முரணாக இருந்துடக்கூடாது. பத்தவா சோபில் ஹாக் பாருங்க சொன்னது. இந்த ஈமான் நீங்கள் சுவைச்சிங்களா? ஈமான் நினைப்ப நீங்கள் வாழ்கிறீங்களா? நீங்கள் பெற்ற இந்த சந்தோஷத்தை அடுத்த அல்லாட அடியார்களுக்கும் கொடுக்காம நீங்கள் மூத்தா பெற்றுடுவானா? பத்தவா சோபில் ஹக், இந்த ஹக்கை உங்களுக்குள்ள மட்டும் வச்சுக்கொள்வானா? பத்தவா சௌம், அடுத்தவர்களுக்கும் சொல்லுங்க. வாங்க இந்த ஈமானை சுவைச்சு பாருங்க. நீங்க நினைக்கிற உலகத்துல கிடைக்கிற இன்பம் எல்லாம் இங்க இருக்குது, அல்லாட மார்க்கத்துல இருக்குது. வாங்க, சுஜூதுல இருக்குது, ருக்கூல இருக்குது, அல்லாட திக்ர்ல இருக்குது. யாருக்கோ வாழ்ற வாழ்க்கையை விட இந்த வாழ்க்கைக்கான பெருமதி என்பது அல்லாஹ் தஆலாவுக்காக வாழ்ற வாழ்க்கையில மட்டும்தான். உலகத்தில் அல்லாஹ் தஆலாவுக்காக இந்த ஆயில கொடுங்க. வத்தவாசௌ பில் ஹக், இந்த சத்தியத்தை சொல்லுங்க. வத்தவாசௌ பிஸ் ஸப்ர், ஆனால் இந்த சத்தியத்தை சொல்லும் போது ஆக்களோட ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, காரி துப்புவாங்க. உங்களோட வேலையை பார்த்துக்கொண்டு போங்கன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு ஏன் தேவையில்லாத வேலைன்னு சொல்லுவாங்க. வத்தவாசௌ பிஸ் ஸப்ர், அல்லாஹ் தஆலாவுக்கு பொறுமையாக இருங்க. மட்டுமல்ல, அடுத்தவர்கள் சொல்லுங்க, இன்ஷா அல்லாஹ் நாங்கள்லாம் பொறுமையாக சொல்லுவோம், ஏற்றுக்கொள்ளலை. அல்லாஹ் சொல்றானே வத்தவாசௌ பில் ஹக், சத்தியத்தை சொல்லுங்க, எத்தி வைங்க. இந்த ஈமானுக்கு இஸ்லாத்தை நோக்கி, இந்த இஸ்லாத்தில் கவர்ச்சியை அடுத்தவர்கள் சொல்லுங்க, சுவர்க்கத்தை நோக்கி அலையுங்க, அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துங்க. சொல்லும்போது அவங்களோட காரி துப்புறாங்களா? ஒன்றும் சொல்ல போனா சுவர்க்கத்துக்காக அல்லாஹ்வுக்காக பொறுமையாக இருங்க. 4 பண்பு, மிச்ச 3 வசனங்கள் அல்லாஹ் சொன்ன செய்தியில் எப்படி சும்மா சுருக்கி புழிஞ்சி தர. இந்த பண்புகள் உங்கள்கிட்ட இல்லாட்டி நஷ்டவாளியாக ஆகிடுவீங்க. ரப்பே ரஹ்மான், இந்த பெரும் நஷ்டத்திலிருந்து எங்கள் அனைவர்களையும் பாதுகாத்து, இந்த பண்புகள் எதனை அல்லாஹ் தஆலா வெற்றிக்குரிய பண்புகளாக சொன்னானோ அந்த பண்புகளின் அடிப்படையில் வாழ்ந்து மறைவிப்பதற்கு, நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா என்ன பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கணும், ரப்பை சந்திக்கிறதுக்கு நாங்களும் இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்கணும். அத்தகைய இந்த பண்புகளை பெற்ற நல்லடியார்கள் கூட்டத்தில் ரப்புல் ஆலமீன் எங்கள் அனைவர்களையும் கொண்டு சேர்த்தருவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.